ஓகே, இப்போ நம்ம வந்து எவல்யூஷன் சாப்டர் வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 9 by 9 NCERT. ஸோ ஐ எம் ஆல்சோ அ நீட் டாப்பர். ஐ ஹாவ் செக்யூர்ட் 360 அவுட் ஆஃப் 360 நான் பயாலஜி. என்னோடய சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால என்னோடய வீடியோஸ்னால இனிமேல் இந்த சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டு அஃபிஷியலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் என்னோடய வீடியோ தான், நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் த டைம் லெட் வி கோ ஃபார் த சாப்டர்ஸ். ஓகே, எவல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எவல்யூஷன் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவல்யூஷனரி பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி ஒரு லைஃப் வந்துச்சு அப்படின்றத பற்றி படிக்கிறது. ஓகேவா? இந்த எர்த்தில் இந்த லைஃபோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கக்கூடியது என்னென்னா எவல்யூஷனரி பயாலஜி. ஸோ பயாலஜி அப்படின்றது என்ன சொல்ல போகிறோம், லிவிங் சொல்லுமா. ஸோ லிவிங்கை பற்றி படிக்க போகிறோம். அது எப்படி அதோட வரலாறை பற்றி படிக்க போகிறோமா, எப்படிலாம் வந்தோன்ட்டு. அப்போ அதுதானே ஒரு எவல்யூஷன். இப்போ எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்றது என்னது, ஒரு லைஃப் வந்து இந்த இடத்துல எப்படிலாம் வந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? இந்த லெசன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா and have occurred over millions of years on Earth, we must have an understanding of the context of origin of life. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, பிளான்ட்ஸில் அனிமல்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துருக்கு. எவ்வளோ இது வரைக்குமா, occurred over millions of years on Earth. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாகவே நடந்துட்டு தான் இருக்குது. வி மஸ்ட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கண்டெஸ்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப். இப்போ நம்மளுக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், எப்படி ஒரு லைஃப் உருவாச்சு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன தான் இருக்குது தான், எவல்யூஷன் ஆஃப் எர்த். இந்த எர்த்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு, ஸ்டார்ஸ் அண்ட் இண்டீட் ஆஃப் யூனிவர்ஸ் இட்செல்ஃப். அதுக்கு நம்ம எந்த படிக்கணுமா, இந்த யூனிவர்ஸே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கு, ஒரு லைஃப் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா இப்போ யாரை படித்தாங்கன்னா ஒரு யூனிவர்ஸை நம்ம வந்து படிக்கணும். வாட் ஃபாலோஸ் இஸ் அ லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ வாட் ஃபாலோஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் த கன்ஸ்டர்ட் அண்ட் கன்ஜெக்டட் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரிஸாக நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம் or a biodiversity on a planet Earth in the context of evolution of Earth and against the background of evolution of universe itself. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையில் எப்படி லைஃப் ஆரிஜின் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், எப்படி லைஃப் ஆரிஜின் ஆச்சு, எப்படிலாம் லைஃப் எவல்யூஷன் ஆச்சு, எதுலேருந்து எதில் வந்து எதுலேருந்து எது மாறிச்சு, அப்படி எதுலேருந்து அது எதுலேருந்து வந்துச்சு, ஸோ நம்ம எதில் இருந்தோம் அந்த மணிக்கு ஒவ்வொரு லைஃப் நம்மளோட எவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த சேம் டைம் அப்போ நமக்கு என்ன தெரிய வந்துடும், ஒரு பயோடைவர்சிட்டி. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பயோடைவர்சிட்டி இந்த பிளானட்லேயும் இருக்குன்றது நமக்கு தெரிய வந்துடுது. இந்த கண்டெஸ்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் எர்த் அண்ட் அகெயின்ஸ்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் இட்செல்ஃப். ஸோ எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்க போகிறோம் இந்த பேனல் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட்ஸ் அவர் ஒரிஜினல் லெசன். இங்கிருந்து நமக்கு ஆரம்பிக்க போது ஆரிஜின் ஆஃப் லைஃப். when we look at stars on a clear night sky, ஒரு தெளிவாக நைட் ஸ்கையில் நம்ம வந்து ஸ்டார்ஸை பார்க்குறோம். we are in a way. அப்போ அந்த டைமில் லுக்கிங் பேக் டைமில் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம பின்காலத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் லைட் இயர்ஸ். இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோ. ஸோ லைட் இயர்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோமோ, என்ன டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணுறோமோ ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் லைட் இயர்ஸ். ஸோ இந்த ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா லைட் இயர்ஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். What we see today is an object whose emitted light started its journey millions of years back and from the trillions of kilometers away and reaching our eyes now. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் இல்லையா, அதான். ஸோ what we see today is an object whose emitted the light. அதோட லைட்டை எமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு எப்போனா ஸ்டார்டட் இஸ் ஜர்னி மில்லியன் ஆஃப் இயர்ஸ் பேக். அது லைட் நமக்கு எப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சா, மில்லியன் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அந்த லைட் வந்துருச்சு. எவ்வளோ தூரத்தில் நமக்கு வருதான், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆகி. ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸை தாண்டி நம்ம கண்ணுக்கு இப்போ படுது. However, when we see an objects in our immediate surrounding, we see them instantly. இப்போ என் பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் சம்வாட் ஏதோ இருக்குன்னா அது இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறேன். அப்போ வந்து ப்ரெசென்ட் டைமில் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, when we see the stars, we apparently are peeping into the past. இதை நான் எப்போ நான் ஸ்டார்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நான் எதை பார்க்குறது அர்த்தமா, பாஸ்ட்டை பார்க்குறது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ அதுதான். Therefore, when we see stars, we are apparently are peeping into the past அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Okay, then
The origin of life is considered as a unique event in a history of universe. ஒரு யூனிவர்ஸோட ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு யூனிக்கான ஈவெண்ட்டு இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப் கேட்கலாம், கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மேக் இட் அஸ் இம்பார்ட்டண்ட். எப்படின்னா இந்த யூனிவர்ஸ், இந்த ஒட்டுமொத்த இந்த யூனிவர்ஸோட ஹிஸ்ட்ரியில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நிறைய ஈவெண்ட் பார்க்கலாம். யூனிக்கான ஈவெண்ட் என்னென்னா இந்த லைஃப் எப்படி வந்துச்சு, அது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேவா? The universe is a vast, ரொம்ப பெருசு யூனிவர்ஸ். ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் the earth itself is almost a only speck. நீயே பாரு, நம்ம ஏரியாவில் நம்ம வீடு ஒரு சின்னஸாக ஸ்டேட்ஸ் பார்க்குறேன், கண்ட்ரிஸ் பார்க்குறேன். அப்போ இந்த உலகத்தை நம்ம எவ்வளோ பெருசாக நம்ம வீட்டுக்கும் உலகத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப வீட்டை விட இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸில் இந்த எர்த்து வந்து எப்படி இருக்குது, ரொம்ப குட்டி கொண்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெக்னா ஒரு புள்ளி போன்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மீனிங் வந்து ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெக் அப்படின்னு என்னது, புள்ளி போல் இப்போ ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி தான் இருக்குது. எப்போ ரிலேட் பண்ணி பார்க்கும்போது the universe is very the universe is very old, almost 13.8 billion years old. இந்த நியூ எடிஷனில் எப்படி இந்த லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு அந்த புக்கை எடுத்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம தெரியும் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, கமான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம். ஸோ இந்த யூனிவர்ஸோட ஓல்டு எவ்வளோ வருஷம், இதுக்கு எவ்வளோ வயசுனா 13 வயசு. ஓகேவா? 13.8 பில்லியன் இயர்ஸ். ஓகேவா? 8 பில்லியன். நான் எங்கே திரும்ப இன்னொரு பில்லியன் பார்த்தோம்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்னு நம்ம பார்த்துருந்தோமா? ட்ரில்லியன், அடுத்து மில்லியன். இது வந்து என்னது, மில்லியன் ஆஃப் இயர்ஸு. இது வந்து கிலோமீட்டர். இது எப்போ ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸோட இதை சொல்லிட்டுருக்காங்க. எவ்வளோப்பா? 13.8 பில்லியன் இயர்ஸ். சாரிப்பா. Huge cluster of galaxies comprises the universe. ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸிஸ் கம்ப்ரைசஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே எதெல்லாம் இருக்குன்னா நிறைய கேலக்ஸிஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். நம்ம இப்படி கேலக்ஸி வந்து மில்கி வே கேலக்ஸி. இந்த கேலக்ஸி கண்டைன்ஸ், இந்த கேலக்ஸிக்குள்ளே ஸ்டார்ஸ் இருக்குது, க்ளவுட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட்டு. ஸோ இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கேஸ் அண்ட் டஸ்டஸ் மூலமாக இந்த க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ கேலக்ஸிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஸ்டார்ஸு அண்ட் க்ளவுட்ஸ். அந்த க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா கேஸ் அண்ட் டஸ்ட் மூலமாக ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் யூனிவர்ஸ், தெரியுதாம்மா? கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸோட சைஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த எர்த் இஸ் இண்டீட் ஸ்பெக். நம்ம அங்கேயே பார்த்தோம், இந்த எர்த் நமக்கு எப்படி தான் இருக்கா, ஸ்பெக் ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. இந்த பிக் பேங் தியரி இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு டேரக்ட் லைன்ஸ் தான் தி ஆஸ்க் என்டி. ஓகே, கம். த பிக் பேங் தியரி அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் டு அஸ் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தியரி இப்போ நம்மளுக்கு வராங்க கிளைமேக்ஸில், பிக் பேங் தியரி அப்படின்ற ஒரு தியரி வந்து எதை சொல்ல வருதுன்னா இந்த யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. It talks of a singular huge explosion unimaginable in a physical term. ஒரு ஃபிசிக்கல் டேர்மில் அது எவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் வெடிச்சிச்சு, எப்படி ஒன்று வெடிச்சிச்சு அப்படின்றது நம்மளோட கணக்கில் ஈடுபடாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடந்திருக்கு. இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, ஃபிசிக்கல் டேர்மில் சொல்லவும் முடியாது. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் அப்புறம் ஃபஸ்ட் வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் அந்த யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா அந்த யூனிவர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, பரவிப்பட்டுச்சு. அண்ட் ஹேன்ஸ் த டெம்பரேச்சர் கேம் டவுன், ஏரியா இன்க்ரீசஸ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு என்ன ஆச்சு, டெம்பரேச்சர்ஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டட். ஹைட்ரஜனும் ஹீலியமும் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்களா, ஹீலியம் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அதே ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபார்ம்டு சம்டைம் லேட்டர், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபார்ம் ஆயிடுச்சு. த கேஸ் இஸ் கண்டென்ஸ்டு அண்டர் த கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன் நம்ம இதுக்கு வந்து இருக்குதா, இடத்துல பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கிராவிடேஷன் இருக்காங்க. வி ஆர் வாக்கிங்
ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த கிராவிடேஷன் மூலியமாக கேஸஸ் எல்லாமே கண்டென்ஸ்ட் ஆச்சு அண்ட் ஃபார்ம் த கேலக்ஸிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ். இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸில் கேலக்ஸி வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆச்சு. எப்படி கேஸஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகுறது மூலியமாக கேலக்ஸி என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸ்டார்ஸும் க்ளவுட்ஸும், இந்த க்ளவுட்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சு, கேஸ் அண்ட் டஸ்ட் மூலமாக ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோமா. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கேஸஸ் எப்படி கண்டென்ஸ் ஆச்சுன்னா அண்டர் த கிராவிடேஷன் மூலமாக கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு கேலக்ஸிஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த solar system of the Milky Way galaxy. ஸோ இந்த யூனிவர்ஸில் இந்த சோலார் சிஸ்டமில் இந்த மில்கி வே கேலக்ஸி இருக்குதா. The Earth was supposed to have been formed about 4.5 billion years back. இந்த மில்கி வே கேலக்ஸியில் நம்மளோட எர்த் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சா 4.5 பில்லியன். யூனிவர்ஸ் இப்போ 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஓல்டு. எர்த்து வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர். இப்போ எர்த்தை பற்றி வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் மூலியமாக யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்டட் ஆகி டெம்பரேச்சர் சேஞ்ச் டவுன் ஆச்சு. ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து நெக்ஸ்ட்டு சம் டைமுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் கேஸ் எல்லாமே கிராவிடேஷன் கண்டென்ஸ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய ஸோ யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதில் மில்கி வே கேலக்ஸி வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதில் தான் இப்போ வந்து இந்த எர்த்து வந்து இருக்குது. அந்த எர்த்தை 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக் முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. அப்போ நமக்கு இப்போ எர்த்தோட கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் ஆன் இயர்லி எர்த். ஸோ முன்னாடி இயர்லி எர்த்தில் நமக்கு எந்த ஒரு அட்மாஸ்பியருமே இல்லை. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாட்டர் வேப்பர். ஓகேவா. H2O எப்படி இருக்குது, கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. வாட்டர் வேப்பர், நெக்ஸ்ட்டு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா. இது நாலும் என்னது பாரு, இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இது மூணுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வாட்டர் வேப்பர் இருக்கும். அடுத்து அந்த யுரேனியமில் வாட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி ஸ்டடி கிளியர்லி. ஓகே. ஸோ வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா released from the molten mass வந்து ஒரு ரிலீஸ் ஆனாங்க அண்ட் கவர் த சர்ஃபேஸ் அப்பில் அவங்க போய் கவர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த யூவி ரேஸ் ஃப்ரம் த சன்லேருந்து யூவி ரேஸ் வருமா, அவங்க broke up the water into hydrogen and oxygen. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்டரை வந்து ப்ரோக் பண்ணுறாங்க. அந்த யூவி ரேஸை வச்சு ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும். ஸோ இந்த லைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்போ மீது யார் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்களா. அந்த ஆக்சிஜன் கம்பைன்டு வித் அமோனியாவோடையும் மீத்தேனோடையும் கம்பைன் ஆகி மறுபடியும் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்களாம், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆக்சிஜன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருந்துச்சு பார்த்துட்ருக்கோம், வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் வேறு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா. இது நாலுமே வந்து இங்கே இருந்துச்சு மோல்டன் மாஸ்லேருந்து போய்ட்டு கவர் பண்ணிக்கிட்டான்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வாட்டர் வேப்பரை இந்த சன் ஓகேவா வந்து அதோட யூவி ரேஸ் மூலியமாக நமக்கு என்ன கொடுக்குது, ஹைட்ரஜன் தெரியாமல் ஆக்சிஜன் தெரியாமல் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஹைட்ரஜன் நமக்கு எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இப்போ மீது இருக்கிறது யார், இந்த ஆக்சிஜன் மட்டும்தான். இப்போ இந்த ஆக்சிஜன் யாரோட போய்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, யாரோட போய்ட்டு ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அமோனியாவோடையும் மீத்தேனோடையும் ஒன்று சேர்ந்து இப்போ எனக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அகெயின் வாட்டர் வேணுமா, CO2 வேணுமா அண்ட் சம் அதர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது தான் அதர்ஸ். ஓகேவா. இது வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, புரியுதாம்மா. ஓகே. The ozone layer was formed. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஓசோன் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஓசோன் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு.
as it cooled. இப்போ நமக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகுது. வாட்டர் வேப்பர் எல்லாமே நமக்கு என்னவா மாறுது, கொஞ்சம் மழையாக மாறுது. டு ஃபில் ஆல் தி டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஓஷன்ஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நமக்கு என்ன ஆகுது, கூல் ஆகிறதுனால அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே நமக்கு கூலிங்கில் மழையாட்டம் பொழிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ மழையாட்டம் பொழியப்போ அங்கே இருக்கக்கூடிய குழிகள் எல்லாத்தையும் டிப்ரெஷன்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி நமக்கு ஓஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. லைஃப் எப்போ அப்டேட் ஆச்சுன்னா, அந்த எர்த்து ஃபார்ம் ஆகி 500 வருஷம் கழிச்சு அப்படின்னா 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அப்போ லைஃப் அப்பியர் 4000 பில்லியன் இயர்ஸ் ஆர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்துக்கு அப்புறம் 500 மில்லியன் இயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த்து ஃபார்மேஷனுக்கு அப்புறம்னா 500 மில்லியன் இல்லை, இது எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி 4 தான். ஓகேவா? ஸோ டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ் எப்படி எடுத்து எப்படின்னு பார்த்தாச்சு. லைஃப் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சம் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் இட் கேம் ஃப்ரம் த அவுட் சைட். ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க இந்த லைஃப் அப்படின்ட்டு அவுட் சைட்லேருந்து தான் வந்துச்சுன்ற மாதிரி. இயர்லி கிரீக் திங்கர்ஸ் தாட் யூனிட் ஆஃப் லைஃப் கால் இஸ் ஸ்போசர். ஸோ இயர்லி கிரீக், இந்த கிரீக்குன்றவங்க தான் நிறைய இடத்துல இருப்பாங்க. எங்கே பார்ப்போம், ஹியூமன் ஹெல்த் அண்ட் பிசினஸில் இயர்லி கிரீக் ஃபிலோசஃபர்ஸ் பார்த்துக்கோங்க இல்லையா, அதே மாதிரி தான் எங்கேயும் வந்துட்டாங்க. ஸோ இயர்லி கிரீக் திங்கர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தாட் யூனிட் ஆஃப் லைஃபோட யூனிட்டே வந்து என்னென்னா ஒரு ஸ்போர்ஸ். ஓகேவா? பட் ட்ரான்ஸ்ஃபர் டு அ டிஃப்ரெண்ட் பிளானட். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் பிளானட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, இன்க்ளூடிங் எர்த்தையும் சேர்த்து தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பான்ஸ்பெர்மியா இட்ஸ் ஸ்டில் எ ஃபேவரட் ஐடியா ஃபார் சம் அஸ்ட்ரானமர்ஸ். ஸோ இந்த பான்ஸ்பெர்மியா அப்படின்றது இன்னுமே ஃபேவரட்டான ஒரு ஐடியா யாருக்கு, அஸ்ட்ரானமர்ஸ் பொறுத்தவரைக்கும். ஃபார் அ லாங் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிலீவ், நம்ம ரொம்ப காலமாக நம்ம என்னென்னா நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமா, that life came out of a decaying and a rotting matter like a straw, mud, etc. ஸ்ட்ரா மூலியமாகவும் மண் அந்த கலவைகள் மூலியமாக தான் ஒரு லைஃப் அப்பியர்ட் ஆகுச்சு. இந்த மாதிரி டிகேயிங் அண்ட் ராட்டிங் மேட்டர்லேருந்து அந்த லைஃப் அப்படின்றது வந்து அப்பியர்ட் ஆகுது அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம். ஃபார் அ லாங் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிலீவ் தட் த லைஃப் கேம் அவுட். லைஃப் நமக்கு எப்படி தான் வருதா, கேம் அவுட் ஆஃப் டிகேயிங் அண்ட் ராட்டிங் மேட்டர் like straw, mud, etc. This was the theory of spontaneous generation. இதுதான் என்ன தியரி, ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஸோ அப்போ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனில் என்னது டிகேயிங் நான் லிவிங்லேருந்து வருது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது மக்களுக்குரிய ஒருதுலேருந்து தான் லைஃப் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The Louis Pasteur, ஓகேவா, by careful experimentation demonstrated that the life comes only from a pre-existing life. இவருக்கு மட்டும் ஒரு குழப்பமாக இருந்தது எப்படா அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. என்னதுன்னா இந்த லைஃப் அப்படின்றது நமக்கு எப்படி தான் வருதா, கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஏற்கனவே ஒரு லைஃப்பில் இருந்தால் இன்னொரு லைஃப் வருதுன்னு சொல்லிட்டாரு. He showed that in a pre-sterilized flask, நல்லாவே இருக்கும் சுத்தப்படுத்தி வச்சுன்னு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துருக்காரு. இந்த லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் த கில்ட் ஈஸ்ட். அதில் கில் பண்ண ஒரு ஈஸ்ட் கூட போட்டிருக்கிறாரு. அதில் என்ன வரலையா, எந்த ஒரு லைஃப்மே அப்பியர் ஆகலை. when அந்த ஃப்ளாஸ்க் ஓப்பன் டு இயர் த நியூ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அரோஸ் ஃப்ரம் த கில்ட் ஈஸ்ட். சாரிப்பா. ஓகே, he showed that in pre-sterilized flaskல இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அதாவது பாருங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே இதில் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்தால் இப்போ புதுசாக ஒரு லைஃப் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுன்னா ஃபஸ்ட்டு நல்லாவே ஒரு களி வச்சு ஒரு ஃப்ளாஸ்கில் கில் பண்ணால் அந்த ஈஸ்ட் உள்ளே போட்டு பார்த்துருக்காரு. அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு லைஃப்மே வரல. ஸோ இட் நாட் கம் from the killed yeast while in another flask open to here. ஒன்று ஃப்ளாஸ் நான் யாரோட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். the new living organisms arises from the killed yeast. அந்த killed yeast வந்து எனக்கு என்ன ஆகுதான், ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி வாஸ் டிஸ்மஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்மஸ் பண்ணிட்டோம். however this is not answer. ஓகே, இதுலேருந்து லைஃப் வந்துச்சா, ஆனால் அந்த லைஃப் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இன்னுமே எவ்வளோ சொல்லவே இல்லை. However, this does not answer how the first life came on earth. அப்போ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்றது இவரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹேண்டன் ஆஃப் யூனியன் ப்ரொப்போஸ்டு. தெரியுதா உங்களுக்கு? ஆப்ரேன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹேண்டன் ஆஃப் யூனியன்
ப்ரப்போஸ் த ஃபஸ்ட்டு ஃபார்ம். இது பண்ணவே வந்து ரொம்ப கண்ணு வலிக்கும். என்னமா மினிமைஸ் பண்ணிடுறேன். ஐ திங்க் ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாரிப்பா, வெயிட்மா. இந்த போர்டு கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் லெசன்ஸ் எடுக்கணுன்ட்டு நான் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஐ திங்க் இட் வில் பி மோர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பான்டேனியஸ் இன்ஜெக்ஷன் இன்னுமே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற அதை டிஸ்மஸ் பண்ணிட்டாரு. ஆப்ரைன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டின் ஆஃப் இங்கிலாந்து ஒரு 2 பேர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ரப்போஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஓகே, இந்த தியரி என்ன சொல்லலை, எப்படி லைஃப் வந்துச்சு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த லைஃப் எப்படி வந்துச்சு சொல்லாமல் போய்ட்டோம். ஆனால் இவங்க லிக் பண்ணிட்டாங்க. The first form of life could have come from a pre-existing non-living organic molecule. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படின்றது எனக்கு எங்கே வந்துச்சா ப்ரீ-எக்ஸிஸ்டிங்காக இருந்தக்கூடிய ஒரு நான்-லிவிங் ஆர்கானிக். பாருங்கள், ஆர்கானிக். அவங்க என்ன ஆர்கானிக்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே தப்பு. ஓகே, இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஆர்கானிக் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இவங்க என்ன கொடுத்துருந்துக்கலாம், இன்ஆர்கானிக்கும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்தா என்னது தப்பு. ஓகேப்பா, ஏதாவது மீன் பண்ண தெரியுதா, இந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கேன். இன்ஆர்கானிக் அப்படின்னு கொடுத்துருந்தா தப்புமா. இது என்னது தான் ஆர்கானிக். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைஃப் அப்படின்னா ஒரு நான் லிவிங்லேருந்து தான் வந்துருக்கு. அந்த நான் லிவிங் எப்படி இருந்துச்சு, ஆர்கானிக் மாலிகுலேருந்து வந்துச்சு. அந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னா அந்த ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், அவங்களாம் ஆர்கானிக் தானே. கார்பன் இருக்காங்க தானே, அப்போ வந்து என்னது ஆர்கானிக் தான். ஆனால் அந்த உயிர் இருக்கா இல்லை, அப்போ நான் லிவிங் தானே, அதுலேருந்து தான் வந்துச்சுன்ற சொல்கிறாங்க. அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரெசிடட் பை அ கெமிக்கல் எவல்யூஷன். அப்போ லைஃப் எப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு, கெமிக்கல் எவல்யூஷன் மூலமாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஓகே, அப்போ இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஃப்ரம் த இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ஸ் மூலியமாக எனக்கு இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் அப்போ எனக்கு அந்த டைமில் இடத்துல கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சா, ரொம்பவே ஹையான டெம்பரேச்சர் இருந்துச்சான். வால்கனிக் ஸ்டோம்ஸ் தான் வரும். ரெடியூசிங் அட்மாஸ்பியரோடு சேர்த்து மீத்தேன் அமோனியா சொன்னீங்கன்னா, இந்த மீத்தேன் அமோனியா காமன் சேமாக இருந்துகிட்டே இருப்பாங்கன்ட்டு அதே தான். இந்த மீத்தேன் அமோனியோட யார் ஃபார்ம் ஆனாங்க, யார் போய் சேர்ந்தாங்க, ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அதர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நம்ம பார்த்துக்கலாமா. ஓகேவா, இந்த இங்கேயே தான் இருக்குது பார்த்துக்கோங்கடா. ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் லைன் தெரியுதா, oxygen combined with ammonia and methane to form a water, solid and others. Okay, so just recapitulate. Okay, come here, come. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து கெமிக்கல் எவல்யூஷனில் அப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன் 1953 எஸ்எல் மில்லர், ஓகேவா, அப்படின்றவர் என்ன வருஷம் 1953 இந்த எஸ்எல் மில்லர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் என்ன சயின்டிஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஓகேவா கேட்குறாங்க என்ன சயின்டிஸ்ட்டுன்ற மாதிரிலாம். ஸோ இவர் என்ன சயின்டிஸ்ட்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். created similar conditions in a laboratory scale. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அதே சிமிலரான கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஹை டெம்பரேச்சர், வால்கானிக் ஸ்டோம்ஸ், ரெடியூசிங் அட்மாஸ்பியர், மீத்தேன் அண்ட் அம்மோனியாலாம் இருந்துச்சா, அதே கண்டிஷனை அவர் லேபில் பண்ணுறாரு. he created a electric discharge in a closed flask containing, வெயிட், இந்த கலர் உங்களுக்கு விசிபிளாக இருக்குதாமா, பாருங்கள். ஸோ அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இந்த சிமிலர் கண்டிஷன்ஸ் லேபில் பண்ணுறாரு. ஹி கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், ஒரு தீப்பொறி மாதிரி ஒன்று பண்ண வராங்க இந்த க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க்லேயே. ஓகே, க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க், ஓப்பன் ஃப்ளாஸ்க்னு கொடுத்துருந்தாங்க தப்பு. ஸோ ஓப்பன் ஃப்ளாஸ்க் இதில் லூயிஸ் பாஸ்டரோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஓப்பன் ஃப்ளாஸ்க்காக இருக்கும். ஸோ இவ்வளோ ஃப்ளாஸ்க்கு க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்காரு பாருங்கள், சாரி மறைச்சிட்டேன். ஸோ என்னென்ன போட்டு வச்சுருக்காரு பாருங்கள் அப்படின்னா, மீத்தேன், க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க்கு, methane, hydrogen, ammonia. Pari here methane, ammonia is same, and here also come the hydrogen, water vapor. Anga enna paathundom, come on pari. So pari water vapor, methane, carbon dioxide, ammonia paathundama. Idu enga
ஏர்லியத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்னு நான் சொல்லி பார்த்துருந்தோம்மா. சாரி வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா அப்படின்றவங்க மோல்டன் மாஸில் போய்ட்டு கவர் ஆகியிருந்தாங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ பட் ஹியர் என்ன சொல்ல வராங்க, அந்த ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குன்னா வாட்டர் வேப்பர் சேமா, அமோனியா சேமா, மீத்தேன் சேமா ப்ளஸ் ஹைட்ரஜன். அங்கே தான் வந்துச்சு CO2 வந்துச்சு. நம்ம ஃப்ளாஸ்க் நம்ம என்ன பண்ணல, ஹைட்ரஜன் சேர்த்துட்ருக்கோம். வாட்டர் வேப்பர், ஹைட்ரஜன், அமோனியா, மீத்தேன் இதில் ஃப்ளாஸ்கில். where the molten mass water, carbon dioxide, ammonia, methane. புரிஞ்சா? அண்ட் ஹை டெம்பரேச்சர் சொல்லி பார்த்துச்சா. அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுக்கோங்க, 800 டிகிரி செல்சியஸ். கெல்வின், ஃபாரன்ஹீட்டில் மாற்றி கொடுப்பாங்க. அப்போ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபார்முலா ஃபிசிக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 273 ப்ளஸ் பண்ண என்ன அது கெல்வின் ஆயிரும். ஃபாரன்ஹீட் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. if minus 32/180 is equal to 800/100 போடுவோமா, தட் -0 தான் இருக்கும். ஸோ போட்டு நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி மோர் ஈஸி ஒன்லினோ. போயிடுச்சுன்னா ப்ளஸ் வந்துச்சுன்னா இருக்குன்னா 40 × 180 பண்ண அப்படின்னா இஸ் ஈக்குவல் அதான் உங்களோட ஃபாரன்ஹீட்னு உங்களோட ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இது நம்ம டெம்பரேச்சர் நம்மளும் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ எக்ஸாம் போடும்போது இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், டைமை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. ஹி அப்சர்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ அந்த ஃப்ளாஸ்கில் அவர் இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இன்னும் ஃபார்ம் பண்ணிக்கிறார். அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டார். அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆச்சு, என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அமினோ ஆசிட்ஸ்க்கு முன்னாடி இப்போ யார் இருப்பாங்க, RNA இருப்பாங்க. அப்போ அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆச்சு, நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட், இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் அதர்ஸ் இவர் கிடையாது. மில்லர் எதை மட்டும் தான் ஃபார்மேஷன் பண்ணிக்கிறேன் கேட்டோன்னா அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் வேறு ஒரு சயின்டிஸ்ட் எதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா சுகர், நைட்ரஜன் பேஸஸ், பிக்மெண்ட், ஃபேட். சுகர், நைட்ரஜன் பேஸு, பிக்மெண்ட், ஃபேட். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சுகர், நைட்ரஜன் நோட் பண்ணிக்கோங்கப்பா. சுகர், நைட்ரஜன் பேஸஸ், பிக்மெண்ட்டு, ஃபேட். அனலைசிஸ் ஆஃப் மெட்டா ஓரை கண்டென்ட்ஸ். ஸோ அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓர் கண்டென்ட்லாம் அனலைசிஸ் பண்ணும்போது ரிவீல் த சிமிலர் காம்பவுண்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் சிமிலர் ப்ராசஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் ஸ்பேஸ். ஓகே, அப்போ இதே கண்டிஷன் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அப்படின்றது எப்போ நமக்கு தெரிய வருது. நான் ஒரு மெட்டா ஓரைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ணும்போது தான் இதே சிமிலர் காம்பவுண்ட்ஸ், இதே சிமிலர் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ வித் திஸ் லிமிட்டட் எவிடன்ஸ், அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த எவிடன்ஸை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் என்ன சொல்லியாச்சு, கன்ஜெக்டர் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தாச்சா. First part of the conjecture story, chemical evolution was more or less accepted. Spontaneous regeneration was fully dismissed. The chemical evolution was more or less accepted. We have no idea about the first self-replicating metabolic capsule. Okay, இப்போ நான் இருக்கேன்னா நெக்ஸ்ட் எனக்கு அப்புறம் என்னோட ப்ராஜனி அந்த மாதிரி ஒரு செல்ஃபாக ரெப்ளிகேட்டிங் பண்ணக்கூட ஒரு கேப்சூல், ஒரு மெட்டபாலிக் கேப்சூல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற பற்றி நமக்கு நோ ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட்டு நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப். நான் செல்லுலார்னா செல்லுக்குள்ளே இருக்கவங்களே நான் செல்லுலார். ஏன்னா அதெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு செல்லுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்காங்க, ஒரு வேக்யூல்ஸ் இருக்காங்க, RNA இருக்காங்க, DNA இருக்காங்க, ப்ரோட்டீன்ஸ் இருக்காங்க, அப்படிலாம் இருப்பாங்கல்ல. இதெல்லாம் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவேன், செல்லுன்னு சொல்லுவேன்னா. ஸோ அப்போ செல்லுக்குள்ளே இருக்கிறவங்க என்னவாக தான் இருக்கணும், ஒரு நான் செல்லுலாராக தானே இருப்பாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have originated. அப்புறம் வந்தாங்க எனக்கு 3 பில்லியன் இயர்ஸ் பேக் முன்னாடி எனக்கு வந்துட்டாங்க. ஸோ பார்த்துக்கோ, யூனிவர்ஸ் ஓகே விடுங்கடா. யூனிவர்ஸ் உனக்கு எப்போ ஃபார்ம் ஆச்சு, 13.8 பில்லியன். ஓகேவா, எடுத்து 4.5 பில்லியன். அதில் லைஃப் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லிங்க, 500 மில்லியன்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏர். இல்லை நான் டோட்டலாக தான் சொல்லுவேன் அப்படின்னா 4 பில்லியன். இப்போ லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நான் செல்லுலார் அப்படியே அப்படி எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, 3000 மில்லியன் ஆர் 3 பில்லியன் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா what they are telling? So 3 billion years back they would have been giant molecules. அது எப்படி இருந்துருப்பாங்களாம், நல்ல பெரிய பெரிய மாலிகுல்ஸாக சொல்லக்கூடிய RNA, ப்ரோட்டீன் அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்திருக்காங்க. ஓகேவா,
RNA, protein and polysaccharides. RNA, protein. These capsules reproduce their molecules. அப்போ இந்த கேப்சூல்ஸ் நமக்கு என்ன பண்ணுவா ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா. நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மெட்டபாலிக் கேப்சூல் எப்படி வந்துச்சுன்றதை பற்றி நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லைன்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தீஸ் கேப்சூல்ஸ் ரீப்ரொடியூஸ் their molecules perhaps. ஸோ இப்போ தீஸ் கேப்சூல்ஸ் அவங்களோட எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா molecules perhaps. the first cellular form of life. ஃபஸ்ட்டு நான் செல்லுலர் எவ்வளோ 3 billion. அப்போ ஃபஸ்ட்டு செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் did not possible. The first cellular form of life did not possible origin till about 2000 million years ago. 2000 million years முன்னாடி மட்டுமே ஒரு லைஃப் வந்து செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் நமக்கு வரலைன்னு தான் சொல்கிறாங்க. தீஸ் வர் ப்ராபபிலி சிங்கிள் செல்ஸ். அப்படி வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன வந்துருப்பாங்க, சிங்கிள் செல்ஸாக இருந்திருக்காங்க. ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் வேர் இன் வாட்டர் என்விரான்மெண்ட் ஒன்லி நமக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லா லைஃப் நமக்கு எங்கே தான் இருந்துச்சு, வாட்டர் என்விரான்மெண்ட் ஒன்லி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் வெர்ஷன் ஆஃப் பயோஜெனசிஸ் இதுதான் அது பயோஜெனசிஸ். பயோனா என்னது, லிவிங்கா. ஸோ அப்போ அந்த லிவிங் எப்படி வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய தியரி தான் பயோஜெனசிஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆர் ஸ்லோலி த்ரூ த எவல்யூஷனரி. So this version of biogenesis, the first form of life arose slowly through the evolutionary forces from non-living molecules இருந்து தான் இந்த மாலிகுல் நம்ம first form of life வந்துச்சுன்ற சொல்லக்கூடியதான் biogenesis, which means a chemical evolution. நம்ம எங்கே பார்த்தோமோ அந்த chemical evolution தான். அப்பப்போ அப்படி தான் ஹேங் பண்ணிகிட்டே இருக்கு. ஐ ஆம் ஸோ சாரி. இதை வந்து யார் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. ஹாவெவர் ஒன்ஸ் ஃபார்ம்டு, இப்போ எனக்கு ஒருக்க ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஹவு த ஃபஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have evolved in the complex biodiversity of today is a fascinating story that will be discussed below. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செல்லுலர் ஃபார்ம் யூனிவர்ஸில் வந்துச்சு. அது எப்படி இப்போ நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பயோடைவர்சிட்டி கிரியேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் கிளியரா? எனி டவுட்ஸ் இருக்குதா? Half an hour I taken for this to complete it. When I had to be complete, okay, no props, but we have to be crystal and clear. No, it's just a simple lesson, but it takes more time to complete. So it is easy to conceptualize, but what? Or else I can put a separate part 1 or part 2, or simply as a whole now. வந்து கமெண்ட் பண்ணி நம்ம போன லெசன்ஸ் நம்ம ஒன் ஷாட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெசன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து பாருங்கள். ஆனால் பிகாஸ் எவல்யூஷன் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் போர்டு டு ரீட் அவுட் அண்ட் டெல். நோ, சரி, ஓகே. நான் ஐ ஹவ் ஆல்ரெடி பிளான்ட் டு கம்ப்ளீட் அப் டு, நான் உங்களோடதே பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன், ரொம்ப டைம் ஆகும். நெட்வொர்க் இஷ்யூஸ் வேறு இருக்குது. ஓகே, evolution of life forms. Let me start now. Without wasting time, let me go. I will put a part 1 part 2 video now. Okay, I will complete this session within part 3. Okay, evolution of life forms, a theory. Conventional religious literature tells us about the theory of special creation. ஸோ கன்வென்ஷனல் ரிலீஜியஸாக முன்னாடி இருந்த அந்த லிட்ரேச்சரில் இந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனை பற்றி பேசியிருக்காங்க. திஸ் தியரி ஹாஸ் 3 கன்னோட்டேஷன்ஸ். மொத்தம் இந்த தியரியில் மொத்தம் 3 கன்னோட்டேஷன்ஸ் வந்து 3 குறிப்புகள் வந்து இருக்குது. 1, that all living organisms, அதாவது ஸ்பீஷீஸ், ஒரு லிவிங் ஆர்கானிசமே அட் வி சி டுடே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்ல ஒர்க் ரிலேட்டட் சச் அப்படின்றது. இந்த சச் அப்படின்றது எதை மீன் பண்ணுறது, நம்மளோட லார்டு, ஓகேவா, கடவுள், ஓகேவா, லார்டை வந்து மீன் பண்ணுறாங்க. இல்லை லார்டை தான் வந்து மீன் பண்ணுங்க.
அந்த உயிரினத்தை அந்த கடவுள் வந்து படைச்சிக்கிறாரு. ஸோ இங்கே பொதுவாக வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் போட முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அது சச்சுன்ட்டாங்க. இது ஃபஸ்ட்டு கன்வர்டேஷன். The two, that the diversity was always the same since the creation and will be same in the future also. இந்த கிரியேஷன் எப்படி படைக்கப்பட்டுச்சோ அப்படியே தான் இருக்குது, இனிமேல் இது அப்படியே தான் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட். மூணாவது, இந்த எர்த்துக்கு மொத்தம் எவ்வளோ வருஷம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4000 years தான், 4 பில்லியன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம், 4000 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. All these ideas were strongly challenged during the 19th century. இல்லை எப்போ சொல்லியிருக்காங்க, போன நூற்றாண்டில் சொல்லிட்டு இருக்காங்க. 19th century சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. Based on observations made during the sea voyage in a sail ship of called the BHMS Beagle. நோட் பண்ணிக்கோங்க, sail ship. என்ன ஷிப்புமா? sail ship of HMS Beagle. கேட்டுட்டே இருப்பாங்க இதை. ஸோ பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ், ஒருத்தவர் அப்சர்வ் பண்ணுறாரு எப்போனா அவரோட கடல் பயணத்தில் என்ன ஷிப்பு, ஷெயில் ஷிப்பில் அந்த ஷிப்புக்கு பேர் என்னது, HMS. ABCD வருமா, LMNOP வருமா, QRS வருமா, அப்போ அதே அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. HMS BMS கொடுப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. HMS ஓகேவா. பீகிள் ரவுண்ட் த வேர்ல்டு உலகத்தை ஃபுல்லாக சுற்றிருக்காரு. யார்? சார்லஸ் டார்வின். Concluded. Who is the Darwin of 20th centuryன்றது இந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. புரியுதா என்ன கொஸ்டின் கேட்குறேன்? யார் டார்வின் ஆஃப் 20th century கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. Charles Darwin concluded that the existing living form, இப்போ இருக்கக்கூட அந்த லிவிங் ஃபார்ம் ஷேர் சிமிலாரிட்டிஸ் டு த வேரிங் டிகிரி. சிமிலாரிட்டிஸும் ஷேர் பண்ணுறோம், ஆனால் எப்படி வேரிங் டிகிரியில் ஷேர் பண்ணுறோம். நாட் ஒன்லி அமௌங் தெம்செல்ஸ், நம்மளுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணுறது கிடையாது, பட் ஆல்சோ வித் த லைஃப் ஃபார்ம் தட் எக்ஸிஸ்டட் த மில்லியன் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஏற்கனவே மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லைஃப் ஃபார்ம் சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஷேர் த சிமிலாரிட்டிஸ் டு த வேரிங் டிகிரி, சிமிலாரிட்டிஸை நம்ம ஷேர் பண்ணுறோம், பட் எப்படி வேரிங் டிகிரின்னு சொல்லிட்டாங்க. நாட் ஒன்லி அமௌங் தெம்செல்ஸ், நம்மளுக்குள்ளே மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ வித் த லைஃப் ஃபார்ம் தட் எக்ஸிஸ்டட். யார் எந்த லைஃப் ஃபார்ம் ஷேர் பண்ணிருக்கோம், எக்ஸிஸ்டட் மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்களையும் ஷேர் பண்ணி தான் இருக்கும். மெனி சச் லைஃப் ஃபார்ம் டு நாட் எக்ஸிஸ்ட் எனிமோர். ஆனால் இப்போ நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கா நோக்கி எக்ஸிஸ்டாக இல்லை. தெர் ஹேட் பின் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம். அப்படின்னா ஆகிட்டு எக்ஸ்டென்டென்ட் ஆகிட்டு இருக்கும் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து என்ன ஆகிட்டு எக்ஸ்டென்ட் ஆகிருக்கு. இந்த இயர்ஸ்க்கு காலங்கள் போக போக டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே போகுது. பை ஜஸ்ட் நியூ ஃபார்ம் ஆஃப் லைஃப் அக்ராஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேட்கு. ஸோ இந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து இயர்ஸ் ஆக அழிஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி புது புது லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தை படிக்கும்போது there has been gradual evolution of life form. அப்போ இன்றைக்கி ஒரு புழுவாக இருந்தது நாளைக்கு மனுஷனாக மாறிடும், இல்லை அடுத்தவங்க யானையாக மாறணுமா கேட்டால் கிடையாது. அது அப்படியே கிராஜுவலாக தான் நமக்கு எவல்யூஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there has been gradual evolution of a life form. So note it is an important inside line, but no one studied carefully, so you have to be marked here properly. Any population, எந்த பாப்புலேஷனாலும் has built a variation in the characteristics. நம்மளோட கேரக்டர்ஸில் ஒரு வேரியேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் முடியுமா கேட்டால் இல்லை, எந்த பாப்புலேஷனாலும் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ அப்போ எனி பாப்புலேஷன் ஹேஸ் பில்ட் இன் வேரியேஷன் இன் த கேரக்டர்ஸ். those characters which enable some to survive better in a natural conditions. அப்போ அந்த கேரக்டர்ஸில் அவங்க வந்து வேரியேஷனுக்காக கேரக்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்க எதுக்கு அந்த கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா which enable some to survive better in a natural conditions. அவங்க நல்லா வாழ முடியும் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸுக்கான வேரியேஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க. அதாவது என்ன மாதிரி நேச்சுரல் கண்டிஷன்ஸ்னால் climate, food, physical factors etc. அந்த மாதிரி நேச்சுரல் கண்டிஷன்ஸ்க்கு they will survive better. would outbreed others, there are less endowed to their survival under the such natural conditions. they outbreed இருந்தாங்க அப்படின்னா
லெஸ் என்டோன்னா அவனால் அவ்வளோக்கா சர்வை பண்ண முடியாது அந்த நேச்சுரல் கண்டிஷன்ஸில். அனதர் வேர்ட் யூஸ்டு இஸ் ஃபிட்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் பாப்புலேஷன். இதுக்காக நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபிட்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் பாப்புலேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த டார்வினை பொறுத்த வரைக்கும் ரெஃபர்ஸ் அல்டிமேட்லி அண்ட் ஒன்லி டு த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஸோ டார்வினை பொறுத்த வரைக்கும் எதை மட்டும் தான் மீன் பண்ணுறா, அல்டிமேட்லி ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் மீன் பண்ணுறாரு. ஹென்ஸ் தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் இன் அன் என்விரான்மெண்ட். அப்போ யார் ஒருத்தவங்க நல்லா ஃபிட்டாக இருக்காங்க இந்த என்விரான்மெண்ட்டில் அப்படின்னா லீவ் மோர் ப்ராஜெக்ட் வந்து அந்த நல்லா என்னென்ன ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்காண்டி நிறைய ப்ராஜெக்ட் வந்து லீவ் பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீஸ் therefore will survey more and hence are selected by the nature. அப்போ இவங்க சர்வே ஆகிறாங்க, இவங்களோட நேச்சருமே வந்து செலக்ட் பண்ணுது. ஹென்ஸ் இட் கால்ட் as a nature selection அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. இது எல்லாம் யார் வித் ரெஸ்பெக்ட் டு டார்வின் and implied it as a mechanism of evolution. இவரே அதை என்ன பண்ணுறாரு, ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு மெக்கானிசமாக கொண்டு வந்துட்டார். இம்பார்ட்டன்ட் நோட்டட். ஸோ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வந்து என்னதுன்னு கேட்டாங்கன்னா என்னது, நேச்சுரல் செலெக்ஷன் தான் ஆப்வியஸ்லி ஆன்சர். என்னது, நேச்சுரல் செலெக்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா, எதுக்கு மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். சாரிமா நான் எழுதுறதுமே கையால் தான் எழுதிருக்கேன். ஏன்னா பட் பென் அண்ட் போர்டுமே வந்து ஃபுல்லாகவே இதுக்கு ஒர்க்கிங் சிஸ்டம் கண்டிஷனுக்கு கொடுத்துருக்கோம் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பென் அண்ட் போர்டுமே இப்போ ரொம்பவே இல்லாதனால ரொம்பவே ஒரு என்ன சொல்ல ஹெக்டிக்காக இருக்குது நடத்துறதுக்கு. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இந்த கிளாஸஸ் ஓகேனா சொல்லுங்கள், இல்லைன்னா பார்ப்போம் வேறு சொல்யூஷன்ஸ் இல்லைன்னா நியூ போர்ட் சித்தமே வாங்காம தான் இருக்கும். பட் பார்ப்போம் பழசு ஓகே அப்படின்னா லெட் வி கண்டினியூ அவர் கிளாஸஸ் அவர் மெட்டீரியல் சாம்ப் போர்டோட கண்டினியூ பண்ணுவேன். இல்லை அப்படின்னா டில் அந்த போர்டு வர வரைக்கும் ஆர்எஸ் நாங்கள் நியூ போர்டு வாங்குகிற வரைக்கும் கிளாஸஸ் இப்படி தான் போகும். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். ஸோ சொல்லிகிட்டே இருக்காங்க படிக்கிறப்பில் எங்கே இருந்தாலும் படிக்கணும், அதே மாதிரி தான் கவனிக்கிறப்பில் எங்கே இருந்தாலும் கவனிக்கணும். ஸோ கவனிங்கடா. சார் இப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே. ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் என்னதுன்னு கேட்டாங்கன்னா என்னது, நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வா. Let us also remember that the Alfred Wallace யார் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் எத்தனை சயின்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம். ஸ்டார்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தோம், க்ரீக். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தது க்ரீக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரோனமர்ஸ்னு சொன்னால் அவங்கள நாட் அ சயின்டிஸ்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்துருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பான்ஸ்பெர்மியா அப்படின்றத சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு யார் பார்த்துருப்போம், அரிஸ்டாட்டில் தான் அதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அந்த அரிஸ்டாட்டில் தான் அதை வந்து டிக்கேயிங்லேருந்து வருதுன்ற மாதிரி ஒன்ஸ் ஐ வில் கன்ஃபார்ம் அண்ட் பெட்டர். ஓகே, ஸோ வெயிட் நம்ம 1 செகண்ட் போட்டு கூட பார்த்துட்டலாம். இந்த வரேம்மா, நீங்கள் பாருங்க வரேன். யா அரிஸ்டாட்டில் தான். ஓகே,
மைக் ஆஃப் பண்ணேன்னா என்னன்னு தெரில. நான் வேறு எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். சாரிப்பா. கொஞ்சம் டியூஷன்ஸ் ரொம்ப இந்த ரீநீட் வந்ததுனால ரொம்ப கால் ப்ளஸ் போர்ஷன் கம்ப்ளீஷன்ட்டு நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே, நோ வரிஸ் அபவுட் இட். லெட் வி கண்டினியூடா. யூ டோன்ட் ஹவ் அபவுட் தட். ஓகே வாங்க. அரிஸ்டாட்டில் தான் வந்து ஸ்பீக்கிங், அதாவது இது வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏபயோஜெனசிஸ். நெக்ஸ்ட் இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், லூயிஸ் பாஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரைன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாண்டுன்ட்டு வந்திருப்பாங்க கெமிக்கல் ரெவல்யூஷனுக்காக. அண்ட் தென் மில்லர் வந்திருப்பார். நெக்ஸ்ட் அண்ட் தென் வந்து டார்வின் பார்த்தோம்னா டார்வின். அண்ட் தென் லாஸ்ட்டு இவர் தான் ஆல்ஃப்ரட் வாலஸ். ஓகேவா? ஆல்ஃப்ரட் வாலஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட். ஓகேவா? ஸோ ஒர்க்கடு எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா மலை ஆர்ச்சிபெலகோ. மலை ஆர்ச்சிபெலகோ ஹேட் ஆல்சோ கம் டு சிமிலர் கன்க்ளூஷன்ஸ் அரௌண்ட் த சேம் டைம். இதே கன்க்ளூஷன்ஸை அவரு கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட்டு எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா மலை ஆர்ச்சிபெலகோவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே கன்க்ளூஷன் சேம் டைமில் கொண்டு வராரு. In due course of time, apparently the new type of organisms are recognizable. All the exist life forms share the similarities and share common ancestors. எந்த லைன் வாசிக்கணும்னு தெரியுதாப்பா? Wait, let me erase it all and make it as a clear view. Okay, பாரு. In due course of time, apparently the new type of organisms recognizable. நிறைய new type of organisms recognize பண்ணுறாங்க. All the existing life form, இப்போ இருக்கிற அந்த existing life form share similarities and share common ancestors. இப்போ லைஃப் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை சிமிலாரிட்டிஸும் ஷேர் பண்ணுறாங்க, காமனாக ஒரு ஆன்சஸ்டரையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. However, these ancestors were present at different periods. ஆனால் அந்த ஆன்சஸ்டர் எல்லாம் எப்படி இருந்தாங்க, டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் டிஃப்ரெண்ட் பீரியடில் வாழ்ந்துருக்காங்க. அந்த காமன் ஆன்சஸ்டர்ஸ் அவங்களோட இதுலேருந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ எப்போச் பீரியட்ஸ் அண்ட் எராஸ் நம்ம மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? பீரியட்ஸ் ஆஃப் எர்த் ஹிஸ்ட்ரியில் வந்து எப்படி சொன்னால் எப்போச் பீரியட், எராஸ் தான் ரொம்ப பிக்கஸ்ட் அண்ட் தென் பீரியட் அண்ட் தென் எப்போச்னு சொல்லுவோம். The geological history of earth closely correlate with the biological history of the earth. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, பாய் கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் யாரோட கோரிலேட் ஆகுதுன்னா இந்த ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தோட வந்து கோரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The common permissible conclusion is that earth is a very old. இப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த எர்த் அப்படின்றது ரொம்பவே ஓல்டு. நாட் 1000 of years ஓல்டாக சொல்ல மாட்டேன், ஆனால் எவ்வளோ வருஷங்களா, பில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு. முன்னாடி சொன்னாங்க அன்றைக்கி எவ்வளோ எர்த்து 4.5 லைஃப் 4 billion ஆர் 4000 million or 500 million after the formation of earth அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? Okay. Then what are the evidences for evolution? I will take this chapter up to நான் இது வரைக்கும் கொண்டு போகலாமா? up to this. ஓகேவா? பண்ணுங்க, நான் வந்து கணக்கு எடுத்துட்டு வரேன்.